வெல்கம் டு இம்பேக்ட் ஐஏஎஸ் அகாடமி. அஸ்ட் அண்ட் ஜெயிலர் ஃப்ரீ டெஸ்ட் 17ஓட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் மக்களை தேடி மேயர் ஸ்கீம் ஆஃப் சென்னை கார்ப்பரேஷன் இனாகுரேட்டட்? சென்னை மாநகராட்சியின் மக்களை தேடி மேயர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ராயபுரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வேர் டிட் த யுனைடெட் நேஷன்ஸ் 2023 வாட்டர் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட்? ஐக்கிய நாடுகளின் 2023 நீர் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க், வாஷிங்டன், சியட்டல், சிட்னி. ஆன்சர் வந்து நியூயார்க். ஓகே, நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோ. Shingles is a viral infection that causes painful rash. இது கரெக்டு. அடுத்து, it is caused by varicella zoster virus. இதுவும் கரெக்டு. Shingrix is a vaccine for shingles. இதுவும் கரெக்டு. இப்போ மூணுமே கரெக்டுங்கிற போது ஆல் கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் இந்தியன் வாஸ் அவார்டட் த 2023 ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா? ஓகேங்களா? இந்த அவார்டை பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆஸ்திரேலியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஆப்ஷன்ஸ் வந்து ரத்தன் டாட்டா, அர்ஜுன் வாஜ்பாய், அர்ஜுன் முண்டா, விராட் கோலி. ஆன்சர் வந்து ரத்தன் டாட்டா அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, consider the following statements and choose the correct answer from the options given below. Index of Economic Freedom is published by the Heritage Foundation. இது கரெக்டு. சிங்கப்பூர் டாப் தி லிஸ்ட். இதுவும் கரெக்டு. இந்தியா ரேங்க்டு 121. இதுவும் கரெக்டு. இப்போ ஆல் கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் செக்-இன் அசிஸ்டன்ட் ஆஃப் எமிரேட்ஸ் ஏர்லைன்? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சோஃபியா, சாரா, சாண்ட்ரா, சாம். ஆன்சர் வந்து சாரா. ஓகே, நெக்ஸ்ட், consider the following statements and choose the correct answer from the options below. DAP expansion is diammonium phosphate. இது கரெக்டு. World's first liquid nano DAP was launched by Union Home Minister. Union Home Ministerங்கிறது கரெக்ட் தான். இன் அகமதாபாத் கிடையாது, நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இது கரெக்டு. ஓகேங்களா? அப்போது 1 and 3 ஒன்லி கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, அஜயா வாரியர் இஸ் அ biennial ட்ரைனிங் ஈவெண்ட் பிட்வீன் மிலிட்ரி ட்ரூப்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் டேஷ். அஜயா வாரியர் என்பது இந்தியாவின் இராணுவ துருப்புகளுக்கும் டேஷுக்கும் இடையான 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பயிற்சி நிகழ்வாகும். இதுக்கான ஆன்சர் வந்து யூகே. ஓகேங்களா? அதாவது தமிழில் ஐக்கிய பேரரசு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். In which year did the first Labor Day celebrated by சிங்காரவேலர் in Madras? சிங்காரவேலரால் எந்த ஆண்டு முதல் தொழிலாளர் தினம் சென்னையில் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் வந்து 1923. ஓகே, அடுத்தது, வேர் இட் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேடு ரயில் பிரிட்ஜ் கால்டு அஞ்சிகாட் பிரிட்ஜ் பில்ட்? அஞ்சிகாட் பாலம் என்று அழைக்கப்படும் நாட்டின் முதல் கம்பி வடம் தாங்கிய ரயில் பாலம் எங்கு கட்டப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், விச் டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் த கண்ட்ரி டு பி டிக்ளேர்டு ODF ப்ளஸ்? தமிழில் ODF ப்ளஸ் என அறிவிக்கப்பட்ட நாட்டின் முதல் மாவட்டமாக எந்த மாவட்டம் மாறியுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து வயநாடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ட் அவுட் நம்ம ஊர் சூப்பரு கேம்பெயின்? அதாவது தமிழில் வந்து எந்த மாவட்ட நிர்வாகம் நம்ம ஊர் சூப்பர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தது? ஆப்ஷன்ஸ் வந்து சேலம், விழுப்புரம், விருதுநகர், கள்ளக்குறிச்சி. ஆன்சர் வந்து கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த தீம் ஆஃப் RBI ரிப்போர்ட் ஆன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் 2022-23? வேல்யூ த கரன்சி அண்ட் வேல்யூ த கவர்மெண்ட், ஃபினான்ஸ் த நீடி, லுக் ஃபார்வர்ட், டுவர்ட்ஸ் அ greener cleaner இந்தியா. ஆன்சர் வந்து டுவர்ட்ஸ் த greener cleaner இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் சீ டனல் பீயிங் பில்ட்? இந்தியாவின் முதல் கடலுக்கடியில் சுரங்கப்பாதை எங்கு கட்டப்படுகிறது? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து மும்பை. நெக்ஸ்ட்டு, வென் இஸ் வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அப்சர்வ்டு? உலக செஞ்சிலுவை சங்கம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து May 8. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆர் ஃபங்க்ஷனிங் இன் தமிழ்நாடு? எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசால் நடத்தப்படும் சிறப்பு பள்ளிகள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன? ஆன்சர் வந்து 22. அடுத்தது, The water resources of Tamil Nadu account for dash
தமிழ்நாட்டின் நீதி ஆதாரங்கள் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3% அப்படிங்கிறது தான் கரெக்டான. அடுத்தது விச் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் டிரைவிங் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட் கிரவுண்ட் லெவல், முதல்நிலை மட்டத்தில் கிராமப்புற அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கிய திட்டம் எது? ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது ஆன்சர் வந்து என்ஜினியரிங்கா அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மெமோரியல் லைப்ரரி இஸ் கம்மிங் அப் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு? தமிழில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவு நூலகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வரவிருக்கிறது? ஆன்சர் வந்து மதுரை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு த தமிழ்நாடு டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படுகிற நாளானது ஜூலை 18. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் நாட் த ஃபாலோயிங் இஸ் நாட் கம் அண்டர் ஃபாசில் ஃபியூல்ஸ், கீழ்கண்டவற்றில் எது புதைப்படிவ எரிபொருள் வகையில் இல்லாதது? ஆன்சர் வந்து ஃபயர்வுட், தமிழில் விறகு. ஓகேங்களா. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் வாரியர் ஹூ ஃபாட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய முதல் பெண் வீராங்கனை யார்? ஆன்சர் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார். நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், பெண்களுக்கான தேசிய ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் வந்து ஜெயந்தி பட்நாயக். நெக்ஸ்ட்டு விச் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஆதர்ட் த புக் ஆஃப்டர்மேத் ஆஃப் அ நியூக்ளியர் அட்டாக், ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகு என்ற நூலை எழுதிய இராணுவ தலைவர் யார்? ஆன்சர் என்னென்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன் த 73rd ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் ஹூ ஹாஸ்டட் த நேஷனல் ஃப்ளாக் இன் சென்னை, சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். 73வது குடியரசு தின விழாவில் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? ஆன்சர் வந்து RN ரவி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு த நேஷனல் பாலிசி ஃபார் தி எம்பவரிங் ஆஃப் விமன் வாஸ் பாஸ்ட் இன் த இயர், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் வந்து 2001. அடுத்தது எ சப் தீம் ஆஃப் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கங்கா கல்யாண் யோஜனா வாஸ் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த பீரியட், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக கங்கா கல்யாண யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் வந்து 1996 to 97. அடுத்தது 28 விச் இஸ் நாட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பாப்புலேஷன் டைனமிக்ஸ், மக்கள் தொகை இயக்கத்தை பாதிக்காத காரணி எது? ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்டிலிட்டி, மைக்ரேஷன், சென்சஸ், மோர்டாலிட்டி. ஆன்சர் வந்து சென்சஸ். நெக்ஸ்ட் என்னென்னா வென் வாஸ் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் லான்ச்ட், எந்த ஆண்டு தேசிய கிராமிய நலவாழ்வு திட்டம் அல்லது மிஷன் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் வந்து 2005. அடுத்தது how many crops the minimum support price has been announced by the government of India in 2019, 2019 எத்தனை பயிர்களுக்கு இந்திய அரசால் குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 22 பயிர்கள், இல்லை அதாவது 22 கிராப்ஸ். நெக்ஸ்ட்டு when is human rights day celebrated? ஆன்சர் வந்து டிசம்பர் 10. நெக்ஸ்ட்டு டு whom human rights are available, இது வந்து ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா மனிதனுக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஆர்டிகிள்ஸ் ஆர் தேர் இன் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? ஆன்சர் வந்து 30. ஓகே, ஹூ அடாப்டட் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஆன்சர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பை யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தமிழில் மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனத்தால் நிறுவப்பட்டன பின்வரும் அடிப்படை கருத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்னிட்டி வரும், லிபர்ட்டி வரும், ஈக்குவாலிட்டி வரும். இப்போ மூணுமே வருங்கிறதுனால ஆல் த அபவ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் இஸ் த வாட்ச் டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா, பின்வரும் அமைப்புகள் எது இந்தியாவில் மனித உரிமைகளின் கண்காணிப்பாளராக உள்ளது? பேரிலே தெரியுது ஹியூமன் ரைட்ஸ் எதுன்னு சொல்லிட்டு, அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன் விச் டே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்டு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ், இதுக்கான ஆன்சர் வந்து 12th October 1993. நெக்ஸ்ட்டு when was the protection of human rights act enacted, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆன்சர் வந்து 1993. நெக்ஸ்ட்டு consider the following statements and choose the correct options given below.
chairman of National Human Rights Commission must have been a Chief Justice of India or a judge of Supreme Court. இது கரெக்ட். He is appointed by the Prime Minister of India. Prime Minister of India கிடையாது, பிரசிடென்டால தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி ராங்குங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 40th question. How many full-time members are there in National Human Rights Commission? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் எத்தனை முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர்? இதுக்கான ஆன்சர் வந்து 5 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, in which year the Universal Declaration of Human Rights was adopted? மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் வந்து 1948. நெக்ஸ்ட், consider the following statements and choose the correct option given below. National Human Rights Commission doesn't have all the powers of the civil court. Doesn't கிடையாது, has. ஓகேங்களா, இப்போ doesn'tங்கிறது கிடையாது. ஓகேவா, has powers. ஓகே, அப்போ இது தவறு. அடுத்து, the functions of NHRC are recommendatory in nature. இது வந்து கரெக்ட். ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி ராங்குங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 43rd question. How many deemed members are there in National Human Rights Commission? இதுக்கான ஆன்சர் வந்து 7 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டசன்ட் ஹேஸ் த பவர் டு பனிஷ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டர்ஸ். டசன்ட் கிடையாது, ஹேஸ் த பவர் த ஹியூமன். அப்போ இது தவறு. ஓகேங்களா, இட் ப்ரமோட்ஸ் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அது கரெக்டு. ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி ராங்குங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 45th question. State Human Rights Commission is a statutory body, constitutional body, both A and B, none of the above. இது ஒரு statutory bodyங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், in which year தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ஸ் படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 1997 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், consider the following statements and choose the correct option given below. District human rights courts were set up to provide speedy trial of offence due to human rights violation. Statement 2 வந்து, it is established by state government with the permission of Chief Justice of High Court. Statement 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்டுங்க, கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, தமிழில் பார்த்தீங்கன்னா பின்வரும் கருத்துக்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 வந்து, மனித உரிமை மீறல் குற்றங்களை விரைவாக விசாரிக்க மாவட்ட மனித உரிமை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. கூற்று 2 வந்து, இது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அனுமதியுடன் மாநில அரசால் நிறுவப்பட்டது. ரெண்டுமே சரிங்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, when was the right to information act was enacted? இதுக்கான ஆன்சர் வந்து 2005 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following are objectives of RTI Act? To prevent corruption, to empower citizens, to promote transparency. மூணுமே கரெக்ட். ஓகேங்களா, அப்போ ஆல் த அபோவ்ங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். தமிழில் பின்வருவனற்றில் எது ஆர்டிஐ சட்டத்தின் நோக்கங்கள்னு கேட்டிருக்காங்க. ஊழலை தடுக்க, குடிமக்களை அதிகாரம் செய்ய, வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல். மூணுமே கரெக்டுங்கிறதால மேற்கண்ட அனைத்துங்கிறதா கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, இன் ஹவு மெனி டேஸ் த இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி சப்ளைட் அண்டர் RTI Act? 14 days, 30 days, 25 days, 10 days. ஆன்சர் வந்து 30 days. நெக்ஸ்ட்டு, அதாவது தமிழில் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை நாட்களுக்குள் தகவல் அளிக்கப்பட வேண்டும்? 14 நாட்கள், 30 நாட்கள், 25 நாட்கள், 10 நாட்கள். ஆன்சர் வந்து 30 நாட்கள். நெக்ஸ்ட், consider the following statements and choose the correct option given below. Unbilled copper plates belong to வீர ராஜேந்திரா. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது என்னென்னா கன்னியாகுமரி காப்பர் பிளேட்ஸ் பிலாங் டு சுந்தர சோழான்னு போட்டிருக்காங்க. அன்பில் காப்பர் பிளேட்ஸ் வந்து சுந்தர சோழாவும், கன்னியாகுமரி காப்பர் பிளேட்ஸ் வந்து வீர ராஜேந்திராவும் இருக்கும். அப்போ ரெண்டுமே தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வர்றாங்கிறதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். Consider the following statements and choose the correct option given below. The Archaeological Survey of India was created in 1863 சொல்லியிருக்காங்க. இது 1861. ஓகேவா, in 1861 Robert Bruce Foot discovered a Paleolithic stone tools in அதிரம்பாக்கம் நியர் சென்னை. இது 1861 கிடையாது, இது 1863 வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டுமே தவறாக இருக்கனால ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ராங்குங்கிறதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, consider the following statements and choose the correct option given below. Okay, statement 1, in 1971 the Department of Tamil Nadu Archaeology was formed. இது 1971 கிடையாது, 1961. Okay, in the ancient times the use of stone tools, burial pots were very common in Tamil Nadu. இது கரெக்ட். ஓகேங்களா,
அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி ராங்குங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு 54. Consider the following statements and choose the correct option given below. தொல்காப்பியம் is the oldest grammar of Tamil written by தொல்காப்பியர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். நெக்ஸ்ட்டு, போத் 10 பாட்டு அண்ட் 8 தொகை ஆர் கால்ட் அஸ் 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்கிற போது ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 55. Consider the following statements and choose the correct option given below. Pliny wrote the book Natural History. இது கரெக்டு. It was written in Pali language and describes the natural resources of Roman Empire. இது பாலி லாங்குவேஜ் கிடையாது, லட்டின் லாங்குவேஜில் எழுதியிருக்கும். ஓகேங்களா? லட்டின் லாங்குவேஜில் எழுதியிருக்கும். நல்லா ஓகே. நெக்ஸ்ட், அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 ராங்குங்கிற போது ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி ராங்குங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 56. Consider the following statements and choose the correct option given below. Statement 1. Natrinai has 400 songs and 275 poets. இது கரெக்டு. குறுந்தொகை has 400 songs and 205 poets. இதுவும் கரெக்டு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கனால ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 57. Who compiled குறுந்தொகை? பூரிக்கோ, கிளார், நல்லந்துவனார், நன் ஆஃப் தபு. ஆன்சர் வந்து பூரிக்கோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 58. Consider the following statements and choose the correct option given below. புறநானூறு இஸ் கால்ட் அஸ் நெடுந்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது புறநானூறு கிடையாது, அகநானூறு. ஓகேங்களா? அகநானூறு தான் நெடுந்தொகைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த நித்திலக்கோவை ஹேஸ் 180 போயம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நித்திலக்கோவையில் 100 போயம்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ராங்குங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஹீரோ ஆஃப் புறநராற்று படைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கரிகால சோழன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹூ ரோட் குறிஞ்சிப்பாட்டு? குறிஞ்சிப்பாட்டு எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து நக்கீரர், கபிலர், நன்னன், நன் ஆஃப் தபோ. ஆன்சர் என்னென்னா கபிலர். குறிஞ்சிக்கு கபிலருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது, ஹூ ஹேட் எஸ்டாப்ளிஷ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த 3 ஏஜென்ட்ஸ் ஆஃப் சந்தா சாஹிப்? ஆப்ஷன்ஸ் படிப்பாங்க. வேலு நாச்சியார், கட்டபொம்மன், புலித்தேவர், ஊமைத்துறை. இதுபடி பார்க்கும்போது ஆன்சர் வந்து புலித்தேவர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த கமாண்டர் இன் சீஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நியூ மிலிட்டரி ரெகுலேஷன்ஸ் இன் வேலூர் ஃபோர்ட்? ஆன்சர் வந்து சர் ஜான் கிராடாக். நெக்ஸ்ட்டு, which one of the following was launched by Haji Shariatullah in 1818 in East Bengal கேட்டிருக்காங்க. வஹாபி ரெபிலியன், ஃபராசி மூமெண்ட், ட்ரைபல் அப்ரைசிங், கோல் ரிவோல்ட். ஆன்சர் வந்து ஃபராசி மூமெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் கோவிந்த் ரானடே, பிபின் சந்திரபால், ரமேஷ் சந்திரா. ஆன்சர் வந்து பிபின் சந்திரபால்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தூது மியான் லைட் எம்பசிஸ் ஆன் த எக்லட்டேரியன் நேச்சர் ஆஃப் இஸ்லாம் அண்ட் டிக்ளேர் தட் அ லேண்ட் பிலாங்ஸ் டு காட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அக்கார்டிங் டு த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், நியூ டெரிட்டரிஸ் அண்டர் த கரப்ட் இந்தியன் ரூலர்ஸ் வேர் டு பி அனெக்சர். கரப்ட் இந்தியன் ரூலர்ஸ் கிடையாது. எந்த ரூலர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹேர் இல்லையோ, அதாவது வாரிசு இல்லையோ, அவங்களோட இடத்த எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. The British officials after the suppression of 1857 revolt were given power to judge and take the lives of Indians without due process of law. இது கரெக்ட். One of the causes of the failure of the revolt of 1857 was many of the Indian princes and zamindars remained loyal to the British ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 3 and 4 கரெக்டுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் காந்தி when India attained independence on 15th August 1947? ஆன்சர் வந்து நோக்காலி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, who was arrested during the anti-Rowlatt protests in Amritsar? இதுக்கு ஆன்சர் வந்து மோட்டிலால் நேரு, சைஃபுதீன் கிச்லு, முகமது அலி, ராஜ்குமார் சுக்லா. ஆன்சர் வந்து சைஃபுதீன் கிச்லு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, who set up the சத்யாகிரகா கேம்ப் இன் உதயவனம் நியர் மெட்ராஸ்? ஆப்ஷன் வந்து காமராஜ், ராஜாஜி, சந்தானம், டி பிரகாசம். ஆன்சர் வந்து டி பிரகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, who was the first elected legislative council member from the depressed class in Madras province?
Option the MC Raja, Rettamilai Srinivasan, TM Nair, none of the above. Answer is the MC Raja. Next, where was the third session of the Indian National Congress held? Option the Marina, Mylapore, Fort St. George, 1000 lights. Answer is 1000 lights. Next, max questions. If 3x plus 7 equal to x square plus p equal to 3x plus 5, what is the value of p in கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 8 1 by 4 percentage. Sorry, 8 1 by 4. Find HCF of 34 x square y cube z power 4, comma 51 xy square z cube, comma 85 x square y power 7 z cube. இதுக்கான ஆன்சர் வந்து 17 xy square z power 3. Okay, next. Find HCF of 6 by 7, 12 by 5, 18 by 5, 24 by 9. Answer வந்து 6 by 315 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். Next, the ratio of two numbers is 3:7. Then their HCF is 5. Find LCM of their two numbers. Answer வந்து 105. Okay. Next, 75. Ratio of three numbers is 3:4:5. Then their LCM is 2400. Find sum of the number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Answer வந்து 480. Next, 6 bells commence tolling together and toll at intervals of 3, 6, 9, 12, 15 and 18 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 11. Next, the least number of 5 digits which is exactly divisible by 12, 15 and 18 என்னன்னா ஆன்சர் வந்து 10080. Next, let n be the greatest number that will divide 1305, 4665 and 3905, leaving the same remainder in each case. Then sum of the digits in n is என்னன்னா ஆன்சர் வந்து 4. Okay, next, the value of a machine depreciates at the rate of 10% every year. It was purchased 3 years ago. If its present value is rupees 8748, it purchase price was அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா 12,000. அடுத்தது, A's income is 25% more than B's income. B's income in terms of A's income is 80% அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். Next, what fraction of 4 by 7 must be added to itself to make the sum 1 by 14? ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் என்னன்னா 7 by 8. Next, the total number of digits used in numbering the pages of a book having 350 pages is answer வந்து 672. அடுத்தது, if 2x plus 3y equal to 31, y minus z equal to 4 and x plus 2z equal to 11, then what is the value of x plus y plus z ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 15. Next, 3 by 8 is what part of 1 by 12 ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 9 by 2. Next, if 1 by 3 plus 1 by 2 plus 1 by x equal to 4, then x equal to எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 6 by 19. Next, what percentage of rupees 2650 is rupees 1987.50 ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 75%. Next, depreciation applicable to equipment is 20% the value of the equipment 3 years from now will be less by அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 48.8%. அடுத்தது, a man spends 10% of his income on food and 80% of the remaining income on clothing. If he still has a balance of rupees 180, what is his total income? Answer வந்து rupees 1000. அடுத்தது, 5% income of x is equal to 15% income of y and 10% of y is equal to 20% income of z. If income of z is rupees 3000, then total income of x, y and z in rupees ன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 27,000 rupees. Next, in an election between two candidates, one get 55% of the total valid votes
20% of the votes invalid. If the total votes are 7500, what is the number of valid votes that the other person got? Answer வந்து 2700. நெக்ஸ்ட், அறிவிலே எளிய தமிழில் ஊடகங்களில் பரப்பியதற்காக டேஷ் விருது பெற்றோர் சுஜாதா. ஆன்சர் வந்து மாநில அரசு. நெக்ஸ்ட்டு, கூற்றுகளை கவனி. நீலகீசி என்னும் சமண சமய பெண் சமய தலைவர்கள் பலரிடம் வாதம் செய்து சமண நெறியை நிலைநாட்டுவதற்காக நீலகேசி நூல் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் இது என்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே சரிங்கிறனால அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, அறிவியல் தமிழர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆறுமுக நாவலரா, பைந்தமிழ் ஆசான், பேனா அப்புசாமி, சொல்லின் செல்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பேனா அப்புசாமி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, பாரதி தமிழாசிரியராக பணிபுரிந்த பள்ளி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆசிரியர் கூறும் கருத்தை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெறுபவர். அடுத்த, மேலும் 3 முறை கேட்போர் பாடக்கருத்துக்களை பிறருக்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்கிறாங்க. கூற்று 1 மட்டும் 2 சரிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நித்தியதீரர், செல்லம்மா, கிருஷ்ணஞ்சல் 3 பேர் தான். அனைவருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஏன்னா 3 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, முகலாய மன்னர்கள் யாருடைய காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர். அவர் பாபர் நாம எழுதியிருப்பார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததங்கே என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து முத்தையா. நெக்ஸ்ட்டு, பிரபஞ்சனின் சாகித்ய அகாதமி விருது பற்றி இலக்கியம் எப்பரிமாணத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதினமா, கட்டுரையா, சிறுகதையா, செய்யுளான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து புதினம். நெக்ஸ்ட்டு, சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிலை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லிதாசனா, கண்ணம்மாவா, காசியான்னு கேட்டிருக்காங்க. 3 பேருமே அனைவருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அவ்வளோதாங்க இந்த இன்னைக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. தேங்க்யூ.